ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீட் ஆமு சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி அப்லோட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரவா லட்டு தாங்க செய்ய போகிறோம். இன்றைக்கி ஸ்நாக்ஸ் ரெசிபி ரவா லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிம்பிளாக சூப்பராக எம்மியாக டேஸ்டியாக செய்யலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் வந்து நல்லா சூடாகட்டும். அதில் வந்து நம்ம தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வரட்டும். அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் போல் சர்க்கரையும் ஒரு 4 ஏலக்காவும் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நெய் வந்து நல்லா சூடாயிருக்கு. இதில் வந்து கொஞ்சம் முந்திரி நிறையவே சேர்த்துக்கோங்க. நல்லா சின்ன சின்னதாக உடச்சி போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ரவா லட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு பல்லில் தட்டுப்படும். முந்திரி பருப்பு டேஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா நெய்யில் வறுக்கிறதுனால. இப்போ இது கூட திராட்சையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த பபிள்ஸ் வரும் இல்லையா, முட்டையாக அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லாவே வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நான் துருவின கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை போடுறேன். நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து தேங்காய் கட் பண்ணியும் போட்டுக்கலாம், இல்லைனா தேங்காய் துருவலில் துருவியும் போட்டுக்கலாம். எண்ணெயிலே நல்லா வந்து வதங்கி வரட்டும். இப்போ வந்து பவுடராக அரைச்சிருக்கோம் பாருங்கள். இப்போது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ரவை சேர்த்துக்க போகிறோம். மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கப் இல்லைனா ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. நான் ஒரு கப்பில் எடுத்திருக்கேன். அது அந்த கப்பில் தான் மெஷர்மெண்ட். நம்ம சர்க்கரையும் நம்ம அதிலே தான் எடுக்க போகிறோம். அதனால் இதையும் வந்து நல்லா நெய்யில் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இது வந்து வறுத்த ரவையாக இருந்தாலும் சரி, வறுக்காத ரவையாக இருந்தாலும் சரி பரவாயில்ல. நம்ம ஸ்லோவாக ஸ்லிம்மில் வச்சு இந்த நெய்லேயே வந்து ரவையை நல்லா திட்டமாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து அதே கப்பில் வந்து நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் சர்க்கரை ஸ்வீட் நிறைய சாப்பிட்றீங்கன்னா ஒரு கப் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு 3/4 கப் சேர்த்துக்கோங்க. அதே மெஷர்மெண்ட்டு தான் டம்ளரில் எடுத்தாலும். இதையும் நல்லா வந்து நெய்யிலே வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. மிதமான சூட்லேயே இருக்கும். சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகணும். அது வரைக்கும் மிதமான சூட்லேயே வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த பவுடர் அரைச்சி வச்சுருந்து இல்லையா, சுகர் ஏலக்காய், அந்த பவுடரை வந்து சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஏலக்காய் போட்டவுடனே வாசனையாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. இதெல்லாம் நம்ம அழகாக வறுத்து எடுத்துக்கிட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். சூடாக இருக்குது. இது சூடு ஆறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் நம்ம பால் சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து லட்டு பிடிக்க வரும். அதனால் பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆறின பாலாக இருந்தால் கூட ஓகே. பால் சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. இப்போ வந்து நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நான் லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளோ அழகாக வறுத்துருக்கு பாருங்கள். அப்படியே லட்டு வந்து பால் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் வந்து நல்லாவே பிடிக்க வரும். இப்போ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம வந்து லட்டு பிடிச்சி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா லட்டும் வந்து நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். சூடு பொறுக்கிற அளவுக்கு திட்டம் இருந்தால் போதும். நீங்கள் அழகாக சின்ன சின்னதாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், சூப்பராக எல்லா லட்டும் வந்து நான் பிடிச்சி வச்சுட்டேன். ரவா லட்டு சூப்பராக வந்து தயாராகிருக்கு. எவ்வளோ முந்திரி, திராட்சை, அந்த தேங்காய் எல்லாம் இருக்குது பாருங்கள். இதை சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும், பல்லில் தட்டுப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்வீட் அம்மு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.